நான் கேள்விப்பட்டது. கருப்பு படம். எப்படி வந்திருக்கு? உங்க போர்ஷன் முடிஞ்சுச்சா? ஓவராலா ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு. டப்பிங் போயிட்டு இருக்கு. போஸ்ட் புரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப 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 பார்த்து எடுத்த படம். ரொம்ப அதுக்காக மெனக்கெட்டு பண்ண படம் அந்த படம். பட் நான் நடிச்சதுக்காக இல்ல. அது மெனக்கெட்டு எடுத்த படம். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ பிரம்மாண்டமும், அவ்வளோ நேரமும் எடுத்துக்கிட்டு பண்ண படம். ஏன் இது எனக்கு தெரியுதுன்னா, படம் ஃபுல்லா நம்மகிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப எப்படிடா அந்த படம் பிரம்மாண்டம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து ஒரு 1000 பேர் அந்த 1000 பேர் இருந்தாங்க உண்மையிலேயே. உண்மையிலே ஆரம்பிது. 1000 பேர் இருந்தாங்க. ம். அப்ப 1000 பேர் வச்சு உங்களுக்கு சினிமா தெரியும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இங்க ஒரு ஷாட் வச்சுட்டேன். ஓடி வராங்க. இத மட்டுமே காட்ட முடியாது. இல்ல கிரேன் போட்டுடுறீங்க. ஓடி வராங்க. அப்படி மட்டுமே ஷாட் காட்ட முடியாது. அப்ப எல்லா ஆங்கிள் எடுக்கணும்னா, அந்த 1000 பேர வச்சு ஒரு 4 தடவ அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ லைட்டிங் பண்ணணும்? எவ்வளோ டைம் ஆகும்? 1000 பேர மெயின்டெயின் பண்ணணும். 1000 பேர் வெறும் ஓடி வரதில்ல. அது வேற மாரி எடுத்திருப்பாங்க. ஒரு பக்கம் பேப்பர் பறக்கும், ஒரு பக்கம் கார் பத்திக்கிட்டு எரியும், ஒரு பக்கம் பைக் பத்திக்கிட்டு எரியும், அடிபட்டு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு போவாங்க, ஒரு பக்கம் போலீஸ் ஓடுவாங்க, ஒரு பக்கம் அட்வொகேட் ஓடுவாங்க. அப்பா! சொல்லும்போதே தல ஆ. சுத்துதுல்ல. அது கண்ணு எதிர்ல பார்க்குறேன். அப்ப எத்தனை ஆங்கிள் எடுக்கணும் அத? அத்தனை ஆங்கிள் ஏனோ தானோன்னு எடுக்க முடியாது. ஓகே ஆவலனா மறுபடியும் ஓடணும். ரீடேக். அந்த மாரி அது வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ண படம். டெஃபினட்டா மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களுடைய கேரக்டர் அதுல. அதுல வந்து ஒரு ஒரு என்னுடைய கேரக்டர் காமெடியான கேரக்டர். பட் நான் அத சீரியஸா தான் பண்ணியிருப்பேன். பார்க்குறவங்களுக்கு தான் காமெடியா இருக்கும். ஓகே. அப்ப படத்துடைய கதை சொல்லாம தெரியல. பாலாஜி சார் ஒருவேள நான் சொல்லிட்டேன்னா தப்பா நெனச்சுக்காதீங்க. அவர் கேட்டதுக்காக சொல்றேன். வெளிய சொல்லாம தெரியாது. ஒரு கோர்ட்டுக்கு லிஃப்ட்க்கு ஆப்பரேட்டர் இருப்பாங்க பார்த்துருக்கலாம். ஆம். ஆ. அங்க லிஃப்ட் இருக்காது. பழைய பில்டிங். படிக்கட்டுக்கு ஆப்பரேட்டர் நானு. 10 பேர் மேல யாராவது இடிஞ்சு விழுந்துரும். 10 பேர் தான் அனுமதிப்பேன். ஏய் போகாத 10 பேர் மேல போகக்கூடாது. இதுதான் என்னுடைய கேரக்டர். அதுல அந்த பழைய பில்டிங்ன்றத காட்டுறதுக்கு என்ன 2, 3 சீன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது படத்துல பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஓ! இருக்கும். ஓகே. அது பழைய பில்டிங் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு நான் தான் என்ன வச்சு தான் காமிச்சிருப்பாங்க. சூர்யா சார் எப்படி பண்ணியிருக்காரு? அவரோட காமிஷன் போர்ஷன்ஸ் இருக்கா? அவர் கூட காம்பினேஷன் பட் எனக்கு அவருக்கு டைரக்டா எதுவும் கிடையாது. பட் அதுதான் சொல்றேன். எல்லாருமே டைம் எடுத்து பண்ணது. ஒரு 2 இடத்துல அந்த பாட்டு சீன்ல ஒண்ணு இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்த பாட்டு சீன். அதுல இருப்பாரு. ஃபைட் வித் டான்ஸ் அப்படியே சாங். ஓ! அது ரொம்ப கஷ்டமான ஷாட் அது. வெறும் சாங் இருந்தா கூட எடுத்துடலாம். ஒரு சாமி பாட்டு எடுத்தாங்க. அது அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அந்த சீன்ல நான் இருப்பேன். அங்க இருக்கிற 1000 பேர்ல நானும் இருப்பேன். எனக்கும் ஃப்ரேம் இருக்கும். நெறைய ஆர்டிஸ்ட் அந்த படத்துல. எல்லாருமே ஆர்டிஸ்ட்டா தெரியும். நீங்க எந்த ஃப்ரேம்ல இருந்தாலும் ஆர்டிஸ்ட் தெரிவாங்க. ஆர்டிஸ்ட் இல்லாம இருக்க மாட்டாங்க. அதுல அவர் கூட பண்ணேன். இன்னொன்னு சூர்யா ரசிகர் கங்குவா படத்துக்கு பிறகு ரொம்ப ஆர்வமா அந்த படத்துக்காக தான் கிட்டத்தட்ட 1 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த படம் கொண்டாடுவார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து எனக்கு இல்ல. ஏன்னா அந்த படம் எடுத்தது அதே மாரி இந்த படத்துடைய கதையே ரொம்ப டிஃபரண்டான கதையா இருக்கும். ஓ! ஓகே. ரொம்ப டிஃபரண்டான கதையா இருக்கும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னுவோம்ல. இப்போ வந்து அம்பி மாமா கதைய நான் உங்களுக்கு சொன்னேனே, குழந்தைக்கு சொல்றது. இத நானு நீங்களே ஏத்துக்காம சொன்னா எப்படி இருக்கும்? ம். ம். "டேய் நான் ஏத்துக்க மாட்டேன்டா." "நீ ஏத்துக்க மாட்ட. இரு உட்காரு நான் போட்டு காட்டுறேன். இப்ப ஏத்துக்கிறியா பாருன்னா." "ஏய் ஆமாப்பா நீங்க சொன்னா இவ்ளோ ஆச்சரியம் இருக்கும்." அம்பி மாமான்றது ஒரு ஒரு கற்பனை கதை. ஆனா நான் ஏத்துப்பேன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ல. அதுதான் அந்த படம். ஓ! அதுதான் அந்த படம். இயக்குனர் ராஜா பாலாஜி. அவரோட டெடிகேஷன் பத்தி சொல்லுங்க. எனக்கு 1 வருஷமா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எஸ். அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் பிரதர். ஒரு யூடியூப்க்கு நான் பெரிய இயக்குனர்லாம் இல்ல. யூடியூப் இயக்குனர் வச்சுக்கங்களேன் என்ன. நானே நடிச்சுட்டு நானே இயக்கும்போது அதுவே என்னால முடியல. அதுவே என்னால முடியல. ஏன்னா ஒரு ஷாட் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதுக்காக நான் டைரக்டரா பார்க்கணும். கை தூக்குனானா, கால் தூக்குனானா, நடந்தானா, ஃபேஸ் ரியாக்ஷன் குடுத்தானா நான் பார்க்கணும். நானும் சீன்ல இருந்தா அத பார்க்க முடியாது. ம். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப இங்க பக்கத்துல உட்கார வச்சு, "என்னய்யா நீ எங்க போன?" அப்படின்னு அவர் பேசும்போது நான் இங்க பார்க்கணும். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. நான் மானிட்டர் போய் பார்க்கணும். திருப்பி ரீடேக் வந்து சொல்லணும். சிம்பிளா சொல்றது யூடியூப்க்கு. படத்துக்கு 10 பேர வச்சுட்டு, அவரும் நடிச்சுக்கிட்டு, டைரக்ஷனும் பண்ணிட்டு, அவர் நடிச்சது மாரி வந்துதான்னு ரொம்ப பார்க்கறது புடிச்சு பண்ணணும். ம். சாதாரண விஷயம் இல்ல. நீங்க எவ்வளவு தான் இருந்தாலும் எனக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது வரணும்னு சில டைம்ல நம்ம நிப்போம்ல. இது இப்படிதான் அப்படின்னு. அந்த மாரி அவர் நிக்கும்போது என்ன ஆகும்? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அவர் என்னன்னா, அத செஞ்சு முடிக்கணும்னு உறுதியா இருந்தார். ஓ! பரவால்ல. அது அவர் வந்து காம்ப்ரமைஸே அவர் கிடையாது. வேலையில சரியா இருக்காரு. ஆமா. காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணாம. ம். ஓ!